வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக ரம்யா. ஆர்த்தி. முதலில் தலைப்புச் செய்திகள். மத்திய கிழக்கு நாடுகளில் அமைதி ஏற்பட வேண்டும், குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி பேச்சு. மீனவர்கள் கைது விவகாரத்தில் இனியும் மௌனம் காக்கக்கூடாது, பிரதமருக்கு முதல்வர் ஜெயலலிதா வலியுறுத்தல். இணையதள மருந்து விற்பனைக்கு எதிர்ப்பு, நாடு முழுவதும் மருந்து கடைகள் இன்று அடைப்பு. எல்லையில் காத்திருக்கும் பாகிஸ்தான் தீவிரவாதிகள், ஊடுருவலை முறியடிக்க இந்திய ராணுவம் திட்டம். மத்திய கிழக்கு பகுதியில் பதற்றம் தணிந்து அமைதியும் நிலைத்தன்மையும் ஏற்பட வேண்டும் என்பதே இந்தியாவின் விருப்பம் என குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி தெரிவித்துள்ளார். ஜோர்தான், இஸ்ரேல், பாலஸ்தீனம் ஆகிய 3 நாடுகளுக்கு குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ளார். பாலஸ்தீனத்தின் அபுதீஸ் நகரில் உள்ள அல்குத்ஸ் பல்கலைக்கழகத்தில் பிரதமர் ரமி ஹமதுல்லா தலைமையில் நடந்த விழாவில் குடியரசுத் தலைவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது. பல்கலைக்கழகத்தில் இந்திய பாலஸ்தீன திறன் மையம் ஒன்றை அவர் திறந்து வைத்தார். பின்னர் உரையாற்றிய பிரணாப் பல்வேறு விவகாரங்களில் பாலஸ்தீனத்திற்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவளிக்கும் என தெரிவித்தார். பாலஸ்தீனர்கள் மேக் இன் இந்தியா திட்டம் மூலம் இந்தியாவில் தொழில் தொடங்க முன்வர வேண்டும் என கேட்டுக்கொண்ட குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி இரு நாடுகளுக்கிடையிலான உறவு மேலும் வலுப்பட வேண்டும் என்றும் கூறினார். இதையடுத்து குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி பாலஸ்தீன பயணத்தை முடித்துக்கொண்டு இஸ்ரேலுக்கு சென்றார். அங்கு ஜெருசலேமில் உள்ள நவீன அரசியல் சியோனிசத்தின் நிறுவனரான மறைந்த தியோடர் ஹெர்சிஸின் கல்லறையில் குடியரசுத் தலைவர் அஞ்சலி செலுத்தினார். தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்யும் விவகாரத்தில் இந்தியா இனியும் மௌனம் காக்கக்கூடாது என பிரதமர் மோடியை முதல்வர் ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமருக்கு அவர் கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். ராமேஸ்வரத்தில் இருந்து மீன்பிடிக்க 4 படகுகளில் சென்ற 24 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இதுவரை 78 மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் 38 படகுகள் இலங்கை வசம் இருப்பதாக குறிப்பிட்டுள்ள ஜெயலலிதா, இதுபோன்ற நிலைமை மீனவர்களிடையே மிகப்பெரிய துயரத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். விதிகளை மீறி இந்திய மீனவர்களை கைது செய்யும் சம்பவங்களை கண்டு மத்திய அரசு மௌனமாக இருக்கக்கூடாது என கேட்டுக்கொண்டுள்ள முதல்வர் ஜெயலலிதா, இந்த பிரச்சனையில் தூதரக ரீதியிலான தலையீடு மட்டுமின்றி உயர்நிலை அளவிலான அரசியல் தலையீடும் உடனடியாக தேவை என்றும் குறிப்பிட்டுள்ளார். எனவே 78 மீனவர்களையும் 38 படகுகளையும் உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ள ஜெயலலிதா, இந்த பிரச்சினைக்கு நீண்ட கால அடிப்படையிலான தீர்வை எட்ட உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். இணையதள மருந்து விற்பனைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அகில இந்திய மருந்து வணிகர்கள் சங்கம் சார்பில் நாடு முழுவதும் இன்று கடையடைப்பு போராட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மட்டும் 40,000 மருந்து கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. அண்மை காலமாக இணையதள வர்த்தகத்தில் மருந்து பொருட்கள் விற்பனை அதிகரித்து வருகிறது. மருந்து சீட்டு இல்லாமல் அங்கீகாரமின்றி பல்வேறு வகையான மருந்துகள் விநியோகிக்கப்படுகின்றன. இதுபோன்று தடை செய்யப்பட்ட மருந்துகளும் விற்பனை செய்யப்படுகின்றன. இது தொடர்பாக மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் இணையதள மருந்து விற்பனைக்கு தடை விதிக்க வலியுறுத்தியும் இன்று ஒருநாள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக அகில இந்திய மருந்து வணிகர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் 7 லட்சத்துக்கும் அதிகமான மருந்து கடைகளும் தமிழகத்தில் மட்டும் 40,000 மருந்து கடைகள் மூடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. இணையதள மருந்து விற்பனைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று நடைபெறும் கடையடைப்பு போராட்டம் பற்றி தொலைபேசி வாயிலாக சென்னை மாவட்ட மருந்து வணிகர் சங்க தலைவர் மோகன்குமார் அளிக்கும் தகவல்களை கேட்கலாம். மாற்று என்பது வேற மெடிசன்ஸ் பொறுத்தவரை மாற்றே கிடையாது சார். ஆன்லைன்ல மருந்துகள் விற்பனை வந்தால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்படுவார்கள். மருந்துகள் ஆன்லைன் விற்பனை செய்தால் ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு ஒவ்வாமை அலர்ஜி ஏற்படுதுன்னு சொன்னா திருப்பி அந்த மருந்து மாற்ற முடியாது. அவங்களுக்கு உண்டான அந்த அலர்ஜிக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்த நேரத்தில் பண்ணிக்க முடியாது. எமர்ஜென்சி மெடிசின்ஸ் அப்படின்னு சொல்லுகின்ற போது இன்னைக்கு ஹாஸ்பிட்டலைஸ்டு ஃபார்மசிஸும் கிளினிக் அட்டாச்சு ஃபார்மசிஸும் திறந்திருக்கும். ஒருவேளை அது பக்கத்தில் இல்லை அப்படின்னு சொன்னால் நாங்கள் டிபார்ட்மெண்ட்ல அந்தந்த ஏரியாவுடைய நிர்வாகிகள் நம்பரை கொடுத்துருக்கோம். பேஷண்ட்டுக்கு கண்டிப்பாக மருந்து கொடுக்கறதுக்கும் நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் சார். நாட் ஓன்லி தமிழ்நாடு, ஆல் இந்தியா லெவலில் இது ஸ்ட்ரைக் பண்ணுறோம். இதை சார்ந்த குடும்பங்கள் வேலை செய்யறவங்க 40 லட்சம் பேர் இருக்காங்க. அவங்க சார்ந்த குடும்பங்கள் ஒரு 1.5 கோடி பேர் ஆல் இந்தியா லெவலில் இன்னைக்கு இது இந்த ஆன்லைன் பாதிக்கப்படுற காரணத்துக்காகவும் மக்கள் நலன் கருதியும் நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணி போயிட்டு இருக்கோம்.
இந்தியாவுக்குள் ஊடுருவ எல்லை கட்டுப்பாட்டு கோடு பகுதியில் 300 பாகிஸ்தான் தீவிரவாதிகள் தயார் நிலையில் இருப்பதாக ராணுவ தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காஷ்மீர் மாநில எல்லைப் பகுதியில் பாதுகாப்பு பணிகளை லெப்டினன்ட் ஜெனரல் தோவா நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். எல்லை கட்டுப்பாட்டு கோடு பகுதியில் அமைந்துள்ள இந்திய நிலைகளையும் அவர் நேரில் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய லெப்டினன்ட் ஜெனரல் தோவா, குளிர்காலம் தொடங்கும் போது இந்தியாவுக்குள் ஊடுருவ எல்லைப் பகுதியில் 300 பாகிஸ்தான் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக தெரிவித்தார். எனினும் இதனை முறியடிக்க ராணுவம் தயார் நிலையில் இருப்பதாக கூறிய அவர், இதுபோன்ற ஊடுருவல் சம்பவங்கள் ஏற்கனவே வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். Because of our very coordinated multi-tiered counter-infiltration grid, they are not able to get through in the numbers that they want. They keep trying. Very close to the line of control, and several times they have run back after firing a few shots. தில்லி பேங்க் ஆஃப் பரோடா கிளையிலிருந்து 6000 கோடி ரூபாய் சட்டவிரோதமாக ஹாங்காங்குக்கு அனுப்பப்பட்ட விவகாரத்தில் அந்த வங்கியின் துணை பொது மேலாளர் உட்பட 6 பேரை மத்திய புலனாய்வுத் துறையினர் கைது செய்துள்ளனர். பேங்க் ஆஃப் பரோடா வங்கி கிளையில் உள்ள 59 கணக்குகள் வழியாக ஹாங்காங்கில் உள்ள சில நிறுவனங்களுக்கு 6172 கோடி ரூபாய் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியிருந்தது. இந்த கருப்பு பண பரிமாற்றம் தொடர்பாக மத்திய அரசு நடவடிக்கை எடுக்காதது ஏன் எனவும் கேள்வி எழுப்பியிருந்தது. இதனிடையே தில்லியில் உள்ள அந்த வங்கி கிளையில் சிபிஐ மற்றும் அமலாக்க பிரிவினர் சோதனை மேற்கொண்டனர். 2014 ஜூலை முதல் 2015 ஜூலை வரை 8000க்கும் அதிகமான பண பரிமாற்றத்தின் மூலம் 6000 கோடி ரூபாய் வரை கருப்பு பணம் ஹாங்காங் வங்கிக்கு மாற்றப்பட்டது விசாரணையில் தெரியவந்துள்ளது. இது தொடர்பாக பேங்க் ஆஃப் பரோடா வங்கியின் துணை பொது மேலாளர் உள்ளிட்ட 2 பேர் கைது செய்யப்பட்டனர். மேலும் இந்த விவகாரத்தில் உடந்தையாக இருந்த HDFC வங்கியைச் சேர்ந்த 4 பேரையும் சிபிஐ மற்றும் அமலாக்க பிரிவினர் கைது செய்தனர். பீகார் மாநிலத்தில் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற உள்ள 32 பேரவை தொகுதிகளில் இன்று மாலையுடன் பிரச்சாரம் ஓய்கிறது. பீகார் சட்டப்பேரவையில் மொத்தமுள்ள 243 தொகுதிகளுக்கு நவம்பர் 5ஆம் தேதி வரை 5 கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது. 10 மாவட்டங்களில் உள்ள 49 தொகுதிகளில் முதல் கட்ட வாக்குப்பதிவு கடந்த 12ஆம் தேதி நடைபெற்றது. அமைதியாக நடைபெற்ற வாக்குப்பதிவில் 57% வாக்குகள் பதிவாகின. இதனையடுத்து 6 மாவட்டங்களில் உள்ள 32 தொகுதிகளில் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு வரும் 16ஆம் தேதி நடைபெறுகிறது. இதற்காக 8849 வாக்குப்பதிவு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 85 லட்சத்திற்கும் அதிகமான வாக்காளர்கள் வாக்குகளை செலுத்த உள்ளனர். நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெறுவதால் 32 தொகுதிகளிலும் இன்று மாலையுடன் பிரச்சாரம் ஓய்கிறது. இதனால் தொகுதி முழுவதும் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேற்குவங்க முதல்வர் மமதா பானர்ஜி கொல்கத்தாவில் நவராத்திரி விழாவை தொடக்கி வைத்தார். 9 நாட்கள் கொண்டாடப்படும் நவராத்திரி விழா நாடு முழுவதும் நேற்று கோலாகலமாக தொடங்கியது. இதனையொட்டி மேற்கு வங்க மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் பந்தல் அமைக்கப்பட்டு துர்காதேவி சிலை வைத்து மக்கள் வழிபாடு நடத்தி வருகின்றனர். கொல்கத்தா நகரில் நடைபெற்று வரும் நவராத்திரி பூஜையில் முதல்வர் மம்தா பானர்ஜி பங்கேற்றார். அப்போது பேசிய அவர், ஒவ்வொரு ஆண்டும் துர்காதேவியை வரவேற்கும் விதமாக நவராத்திரி பூஜை நடத்தப்படுவதாக தெரிவித்தார். இதேபோல் குஜராத் மாநிலம் அகமதாபாத் நகரில் நவராத்திரி விழாவை முதல்வர் ஆனந்திபென் பட்டேல் தொடக்கி வைத்தார். பாரம்பரிய உடை அணிந்து ஏராளமான பெண்கள் நவராத்திரி விழாவை நடனமாடி வரவேற்றனர். தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் இன்று இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை காலத்தில் ஏற்பட்ட வெப்பச்சலனத்தால் தமிழகத்தின் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்து வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிக அளவாக விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம், திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன்கோவில் பகுதியில் 70 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. ஆயக்குடி, தொண்டியில் 50 மில்லிமீட்டர் மழையும், குளித்தலை, RS மங்கலம் உள்ளிட்ட இடங்களில் 50 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. இதனிடையே தென் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இடியுடன் கூடிய மழை பெய்யலாம் என்றும், மேற்கு மலைத்தொடரை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் அதிக அளவு மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை மையம் கூறியுள்ளது. சென்னை மாநகரை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை அல்லது இரவு நேரங்களில் ஒரு சில பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்றும் தெரிவித்துள்ளது.
மக்கள் பிரதிநிதிகள் மக்களை சந்திக்க திட்டம். திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் உறுதி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் கவுன்சிலர் முதல் முதல்வர் வரை அனைவரும் மக்களை தேடி சென்று சந்திப்பது கட்டாயமாக்கப்படும் என்று திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்தார். நமக்கு நாமே விடியல் மீட்பு பயணம் என்ற பெயரில் தமிழகத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் மு.க. ஸ்டாலின் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதிக்கு வந்தார். அப்போது விசைத்தறி, கைத்தறி, சாய தொழிற்சாலை, நூற்பாலை உரிமையாளர்களிடம் அவர் குறைகளை கேட்டறிந்தார். அவர்களிடையே உரையாற்றிய ஸ்டாலின், திமுக ஆட்சிக்கு வந்தால் மக்கள் பிரதிநிதிகள் மக்களை சந்திக்க வேண்டும் என்பதை சட்டமாக கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். அமைச்சர்களோ, முதலமைச்சரோ அல்லது ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களோ, நாடாளுமன்ற உறுப்பினர்களோ, உள்ளாட்சி அமைப்புடைய பிரதிநிதிகளோ யார் அந்த பொறுப்புக்கு வந்தாலும் அந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, கவுன்சிலர் வந்து முதலமைச்சர் வரைக்கும் நான் சொல்றேன், இனிமேல் மக்களை வந்து சந்திச்சு மக்களுடைய குறைகளை கேட்கும். காஞ்சிபுரத்தில் துணிக்கடையில் நேரிட்ட தீ விபத்தில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. காஞ்சிபுரம் காந்தி சாலையில் ஜலால் என்பவருக்கு சொந்தமான துணிக்கடையில் இருந்து இன்று அதிகாலை புகை வருவதை கண்ட சிலர் தீயணைப்புத்துறைக்கு தகவல் அளித்தனர். அங்கு வந்த தீயணைப்புத்துறையினர் கடையின் கண்ணாடி கதவை உடைத்து மின் இணைப்பை துண்டித்தனர். பின்னர் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தீ விபத்தில் கடையில் இருந்த அழகு சாதன பொருட்கள், துணிகள், காலணிகள் என 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமாயின. விபத்து பற்றி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். துணிக்கடையில் தீ விபத்து ஏற்பட்ட செய்தி கிடைத்து காஞ்சிபுரம் நகரில் உள்ள தீயணைப்பு நிலையத்திலிருந்து ஊர்தி வந்து பார்க்கும்போது புகைமூட்டமாக காணப்பட்டது. கண்ணாடி உடைக்கப்பட்டு காஞ்சிபுரம் நீர்த்தாங்கி வண்டியிலிருந்து தண்ணீர் அடித்து தீ முற்றிலும் அணைக்கப்பட்டது. தீ விபத்தில் வந்து துணிகள் பாதிக்கப்பட்டது. பின்புறம் இருந்த குடோன் மற்றும் பெரிய தீ விபத்து தவிர்க்கப்பட்டது. தங்களுடைய போராட்டம் வன்முறையற்ற போராட்டம் என்றும் நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக அறிவிக்க வேண்டும் எனவும் மதுரை வழக்கறிஞர்கள் தெரிவித்துள்ளனர். இருசக்கர வாகனங்களில் செல்பவர்கள் கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து மதுரையில் வழக்கறிஞர்கள் ஊர்வலம் சென்றனர். இதில் நீதிபதிகளுக்கு எதிரான முழக்கம் எழுப்பப்பட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக வழக்கறிஞர் சங்க தலைவர் தர்மராஜ், செயலர் ராமசாமி உட்பட 14 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். நேற்று ஜாமீன் கிடைத்ததால் வழக்கறிஞர்கள் அனைவரும் விடுவிக்கப்பட்டு மதுரை வந்தனர். மதுரை ரயில் நிலையத்தில் அவர்களை மதுரை மாவட்ட வழக்கறிஞர்கள் வரவேற்றனர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய வழக்கறிஞர் பகவத்சிங், தமிழை வழக்காடு மொழியாக அறிவிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். உயர்நீதிமன்ற மொழியாக தமிழ் மொழியை ஆக்க வேண்டிய எங்கள் போராட்டத்தின் தொடர்ச்சியாக 1 மாதம் சிறை காவலுக்கு பின்பு விடுவிக்கப்பட்டோம். எங்களுடைய போராட்டம் எந்தவித வன்முறையும் அற்ற போராட்டம், அமைதி வழியில் நடந்த போராட்டம். எங்கள் போராட்டத்தை காட்டி மத்திய படை கேட்பது அநியாயமானது. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அடிப்படை ஊதியத்தை உயர்த்த வலியுறுத்தி அடுத்த மாதம் நாடு தழுவிய வேலைநிறுத்த போராட்டம் நடத்தப்பட உள்ளதாக பீடி தொழிலாளர் சம்மேளனம் அறிவித்துள்ளது. ஈரோடு மாவட்ட பீடி மற்றும் சுருட்டு தொழிலாளர்கள் சங்கத்தின் மாவட்ட மாநாடு ஈரோட்டில் நடைபெற்றது. இதில் குறைந்த அளவு ஊதியம் நிர்ணயிக்க வேண்டும், தொழிலாளர் நலவாரிய சட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. தமிழகத்தில் புகையிலை பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டால் இந்த தொழிலை நம்பியுள்ள 5 லட்சம் தொழிலாளர்களுக்கு மாற்று தொழிலை அரசு வழங்க வேண்டும் என்பன போன்ற தீர்மானங்களும் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டன. தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற பீடி சுற்றக்கூடிய தொழிலாளிகளுக்கு ஆகஸ்ட் மாதம் 1000 பீடி சுற்றுவதற்கு 12 ரூபாய் ஊதிய உயர்வு ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த ஒப்பந்தத்தை ஆகஸ்ட் 15ஆம் தேதியிலிருந்து அமல்படுத்த வேண்டும். அந்த அமல்படுத்தாத முதலாளிகளை எதிர்த்து தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய போராட்டத்திற்கு நடத்துவதற்கு தமிழ்நாடு பீடி தொழிலாளர் சங்கம் முடிவெடுத்திருக்கிறது. சேலம் அருகே மும்பை வணிகரிடம் காவல்துறையினர் போல் நடித்து 11 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்தவர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். மும்பையைச் சேர்ந்த வணிகரும் ரியல் எஸ்டேட் அதிபருமான ராஜ்குமார் லம்பா என்பவர் நிலம் வாங்குவதற்காக சேலம் மாவட்டம் வாழப்பாடி பகுதிக்கு நிலத்தரகர் சந்திரசேகர் என்பவருடன் காரில் சென்றுள்ளார். காரிப்பட்டி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் காவலர் சீருடையில் இருந்த இருவர் காரை வழிமறித்து சோதனையிட்டுள்ளனர். காரில் இருந்த 11 லட்சம் ரூபாயை கைப்பற்றிய அவர்கள் இது பற்றி விசாரிக்க வேண்டும் என கூறி ராஜ்குமாரை தங்களுடைய காரில் அழைத்துச் சென்றனர்.
சிறிது தொலைவு சென்ற பின் ராஜ்குமாரை கீழே தள்ளிவிட்டு அவர்கள் தப்பிச் சென்றனர். இந்த கொள்ளை தொடர்பாக காரிப்பட்டி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள பட்டா கிராமத்தில் 5 கிலோமீட்டர் சென்று ஆரம்ப கல்வி கற்கும் நிலை உள்ளதால் இந்த பகுதியில் அரசு துவக்கப்பள்ளி அமைக்கப்பட வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பட்டா கிராமத்தில் 15 ஆண்டுகளுக்கும் மேலாக சர்வசேவா பள்ளி என்ற தனியார் பள்ளி இயங்கி வந்தது. இந்த பள்ளியில் சிறுதாமூர், நீர்குன்றம், பட்டா உட்பட சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து மாணவ மாணவியர் கல்வி கற்று வந்தனர். இந்த நிலையில் மாணவர்கள் சேர்க்கை குறைந்ததால் கடந்த ஜூன் மாதம் தனியார் பள்ளி மூடப்பட்டது. இதனால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அரசு பள்ளியில் படிக்க அனுப்புகின்றனர். இதனால் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு பட்டா கிராமத்தில் அரசு துவக்கப்பள்ளி தொடங்கப்பட வேண்டும் என பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். எங்கள் ஸ்கூலில் தனியார் நிறுவனம் ஆரம்பித்தாங்க. ஆனால் இப்போ ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி அந்த ஸ்கூலை மூட்டாங்க. அதனால் எங்கள் ஊர் சின்ன சின்ன பசங்க எல்லாம் 5 கிலோமீட்டர் தான் இருக்குது. அதுக்கே பசங்க பாவம் நடந்து போகிறாங்க. அது ரொம்ப இதுவாக இருக்குது. அடுத்த வருஷம் எப்படியாவது கவர்மெண்ட் ஸ்கூலாக அதை மாற்றி தரணும். 89 ஆரம்பிச்சு ஸ்கூலு இது வரைக்கும் நல்ல முறையில் தான் நடந்து வந்து, இப்போது அவங்க நிதி பற்றாக்குறையினால அந்த ஸ்கூலை மூடிட்டாங்க. அதனால் இப்போது அந்த ஸ்கூல் எங்களுக்கு ஆரம்ப பள்ளியாக நடத்தி வைக்கும். நவராத்திரி விழாவையொட்டி அருள்மிகு பழனி பாலதண்டாயுதபாணி திருக்கோயிலில் நடைபெற்ற காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். 6 படை வீடுகளில் 3ஆம் வீடான பழனியில் ஆண்டுதோறும் நவராத்திரி விழா மிக சிறப்பாக கொண்டாடப்படும். இதன்படி நவராத்திரி விழாவின் தொடக்க நிகழ்ச்சியாக காப்பு கட்டுதல் பழனி பாலதண்டாயுதபாணி திருக்கோயிலில் நடைபெற்றது. உச்சிகால பூஜை முடிந்தவுடன் அருள்மிகு விநாயகர் மற்றும் தண்டாயுதபாணி சுவாமியான மூலவருக்கு காப்பு கட்டப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். 10 நாட்களுக்கு அருள்மிகு பழனி பெரியநாயகி அம்மன் கோவிலில் நாள்தோறும் விசேஷ பூஜைகளும் சிறப்பு அலங்காரமும் பக்தி கலை நிகழ்ச்சிகளும் நடைபெறுகிறது. திருச்சி திருவானைக்கா அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி கோவிலில் நடைபெற்ற நவராத்திரி குழு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நவராத்திரி விழாவின் முதல் நாளான நேற்று திருச்சி திருவானைக்கா அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி அம்மன் கோவிலில் வைக்கப்பட்டிருந்த குழுவை திரளான பக்தர்கள் கண்டுகளித்தனர். முன்னதாக கோவிலின் உட்புற வெளிப்புற பிரகாரங்களில் வீதி உலா வந்த அகிலாண்டேஸ்வரி அம்மனை பக்தர்கள் வழிபட்டனர். முதல் 3 நாட்கள் துர்க்கையும், 2வது 3 நாட்கள் லக்ஷ்மியும், 3வது 3 நாட்கள் சரஸ்வதியையும் வழிபட்டு வருவார்கள். இதனால் அவர்களுடைய குடும்பம் மிகவும் சுபிட்சமாக இருக்கும். 3 தெய்வங்களின் அருளும் கிடைக்கும். வேலூர் மாவட்டத்தில் அருள்மிகு சக்தி காளியம்மன் கோயில் நவராத்திரி திருவிழா சிறப்பு பூஜை காவல்துறையினரின் பலத்த பாதுகாப்பிற்கிடையே நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் காட்பாடியை அடுத்துள்ள காளாம்பட்டு கிராமத்தில் 2 ஆண்டுகளுக்கு முன் அருள்மிகு சக்தி காளியம்மனுக்கு நவராத்திரி விழா எடுப்பதில் இரு தரப்பினரிடையே பிரச்சனை ஏற்பட்டது. இதையடுத்து வருவாய்த்துறையினர் அம்மன் சிலையை ஆட்சியர் அலுவலகத்தில் வைத்தனர். 2 நாட்களுக்கு முன் மாவட்ட வருவாய் அலுவலர் தலைமையில் நடந்த கூட்டத்தில் இரு தரப்புக்கும் பொதுவான கோவிலில் காளியம்மன் சிலையை வைத்து நவராத்திரியை கொண்டாடுவது என முடிவு செய்யப்பட்டது. இதன் அடிப்படையில் அருள்மிகு சக்தி காளியம்மன் சிலையை கால பைரவர் கோவிலில் வைத்து வருவாய்த்துறையினரே நவராத்திரியின் முதல் நாளான நேற்று சிறப்பு பூஜைகளை மேற்கொண்டனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நூற்றுக்கணக்கான காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருந்தனர். கோவில் சிலையை எடுத்துன்னு போய் அவங்க கண்ட்ரோலில் வச்சுன்னு இருந்தாங்க. 2 பேருக்கும் பிரச்சனை இருக்கும்போது பொதுவில் வைக்கிறோம், இது பிரச்சனை நீங்கள் பேசி தீர்த்துக்கோங்க, இல்லை கோர்ட்டு மூலிமா முடிவு பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு இங்கே எடுத்துன்னு வந்து வச்சாங்க. கலந்துக்கின்னு இருக்கிறோம். இன்னைக்கு 9 நாள் குழு இங்கே வச்சு அங்கே போய் எங்கள் கோயிலில் நாங்கள் கும்பிட்டோம். தோலிசை கருவிகளின் தாய் கருவியான பறை இசையையும் அழிந்து வரும் ஆதித்தமிழ் இசையையும் ஆர்வமுள்ளவர்களுக்கு மிக எளிமையாக கற்றுக் கொடுத்து நமது பாரம்பரிய இசையை பாதுகாத்து பிரபலப்படுத்தவும் ஈரோட்டில் சில இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து ஆர்வமுள்ளவர்களுக்கு பயிற்சி அளிக்கின்றனர். இது பற்றி இன்றைய வேந்தர் சிறப்பு செய்திகளில். பறை இசை ஆதித்தமிழ் இசையாக தமிழகத்தில் வாழ்ந்த அந்த இசை ராஜராஜ சோழன் காலத்திற்கு பிறகு மரண குறிப்பு சொல்லும் இசையாகவும், பஞ்சாயத்து அறிவிப்புக்கும் வெள்ள அபாய அறிவிப்புக்கும் மரணத்தின் போது இசைக்கப்படும் இசையாகவும் உருமாறியிருக்கிறது. தோல் இசை கருவிகளின் தாய் கருவியுமான பறை கருவிக்கு பின்னர் அதே போன்று தோலை பயன்படுத்தி வாசிக்கப்படும் தவில், மிருதங்கம், செண்டை, பம்பை,
ட்ரம்ஸ் வாத்தியங்கள் அதிக ஆதிக்கம் செலுத்தின எனலாம். பறையை சாதிய பெயர் சொல்லி கிட்டத்தட்ட ஒதுக்கிவிட்டனர் எனலாம். தலைமுறை தலைமுறையாக வாசிக்கப்பட்டு வந்த சுதந்திரத்தின் ஒளி சொல்லும் பறை இசை தற்பொழுது அழிந்து போன கலைகளில் முக்கியமானதாக உள்ளது. அழிந்து வரும் பறை இசையை மீட்டெடுக்கவும், பறை இசையை கற்றுக் கொடுப்பதன் மூலம் அது குறித்த ஆர்வத்தை மக்களிடையே அதிகரிக்கவும் நிமிர்வு என்ற அமைப்பின் சார்பில் பயிற்சி முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. பறையிசை பயிற்சி முகாமில் குறிப்புகளை கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்க இனி ஒரு 10 பேர்த்துக்கு ஒரு 20 பேர்த்துக்கு கற்றுத்தரும்போது இந்த பறையிசை பரவலாகும். இந்த பறையிசை மக்கள்கிட்ட போய் மக்கள் இசையாக மாறும்போது இது கிட்டத்தட்ட உலகின் இசையாக கூட மாறக்கான நோக்கத்தை நாங்கள் நோக்கி பயணிச்சுட்டு இருக்கோம். இதுவரை வாய்வழி குறிப்புகளோடு மட்டுமே கற்றுக் கொடுக்கப்பட்ட பறை இசை முதலாக இசை குறிப்புகளுடன் இங்கே கற்றுத்தரப்படுகிறது. தென் மாவட்டங்களில் உள்ள ஒரு சில கிராமங்களில் இன்னமும் புப்புனித நன்னீராட்டு விழா, திருமணம் மற்றும் கோவில் விழாக்களில் பறை இசை ஒலிக்கப்பட்டு வருவது சற்றே ஆறுதல் தருகிறது. கொங்கு மண்டலம் என கூறப்படும் ஈரோடு, நாமக்கல், கரூர், திருப்பூர், கோயம்புத்தூர் பகுதிகளில் மரணத்தை அறிவிக்கும் இசையாக மட்டுமே பறை இசை பயன்படுத்தப்பட்டு வருகிறது. நான் பேசிக்கலி பரதநாட்டிய டான்ஸர். நான் பறையும் பரதத்தை இணைக்கிறக்கோசரம் தான் இந்த பயிற்சிக்கு வந்திருக்கேன். என் அப்பா அப்பாவோட உதவினால தான் இங்கே வந்தேன். நானும் என் தம்பியும் ரொம்ப ஆர்வம் இதில், அதனால தான் இது பறையை ரொம்ப ஆசையாக கற்றுக்குறோம். பழங்காலத்தில் மங்கள நிகழ்ச்சிகளுக்கு பயன்படுத்தப்பட்டு வந்த பறை இசை தற்போது மரணத்திற்கான சப்தமாகிவிட்டதாக வேதனைப்படுகிறார்கள் பறை இசை கலைஞர்கள். பறையை ஒரு குறுகிய சமூகத்துக்கான குறியீடாக பார்க்குறாங்க. அதில் பொதுமக்களுடைய கருவி தான், தமிழர்களுடைய ஒட்டுமொத்த தமிழர்களுடைய கருவியாக தான் இருந்தது. இது அதையும் மறுபடியும் பரவலாக்கணும். பறை இசையுடன் பரதக்கலையையும் இணைக்கும் முயற்சியை மேற்கொண்டு அதை உலக இசையாக்கும் முயற்சியை மேற்கொண்டுள்ளனர் இந்த இசைக்கலைஞர்கள். ஆதி இசையாக இருந்த பறை இசையை மீண்டும் மங்களவாத்தியமாக உருமாற்றம் செய்யும் இவர்களது நம்பிக்கை பாராட்டுக்குரியது. வேந்தர் செய்திகளுக்காக ஈரோட்டிலிருந்து மா ராஜேந்திரன். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 2வது ஒருநாள் போட்டி. இந்தியா வெற்றி கணக்கை தொடங்குமா என எதிர்பார்ப்பு. விபரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். MH17 மலேசிய விமானம் ரஷ்யாவின் பக் ஏவுகணையால் தாக்கி அழிக்கப்பட்டதாக வெளியிடப்பட்ட அறிக்கையை ரஷ்ய ஏவுகணை நிறுவனம் நிராகரித்துள்ளது. நெதர்லாந்திலிருந்து 298 பயணிகளுடன் மலேசியா புறப்பட்ட MH17 ரக விமானம் கிழக்கு உக்ரைன் பகுதியில் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் 17ஆம் தேதி பறந்து கொண்டிருந்த போது சுட்டு வீழ்த்தப்பட்டது. இதில் விமானத்தில் பயணம் செய்த அனைவரும் உயிரிழந்தனர். இந்த நிலையில் MH17 விமானம் ரஷ்யாவால் தயாரிக்கப்பட்ட பக் ஏவுகணையால் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக நெதர்லாந்தை சேர்ந்த டச்சு பாதுகாப்பு அமைப்பு கூறியுள்ளது. ஆனால் இந்த அறிக்கை முடிவுகளை ஏற்க மறுத்துள்ள ரஷ்ய ஏவுகணை தயாரிப்பு நிறுவனமான அல்மாஸ் அண்டே, டச்சு நிறுவனம் குறிப்பிட்டுள்ள நயனம் 38 என்ற ஏவுகணை உக்ரைனிடமே இருப்பதாகவும் ரஷ்யா இந்த ஏவுகணையை பயன்படுத்துவது இல்லை என்றும் கூறியுள்ளது. 2015ஆம் ஆண்டுக்கான மேன் புக்கர் பரிசு ஜமைக்க எழுத்தாளர் மார்லன் ஜேம்ஸுக்கு வழங்கப்பட்டுள்ளது. உலகிலேயே ஆங்கில இலக்கியத்திற்கு வழங்கப்படும் விருதுகளில் முக்கியமானதாக கருதப்படுவது மேன் புக்கர் பரிசு. இங்கிலாந்தின் லண்டன் நகரில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் A Brief History of 7 Killings என்ற புதினத்திற்காக ஜமைக்க எழுத்தாளர் பாப் மார்லனுக்கு 2015ஆம் ஆண்டுக்கான மேன் புக்கர் பரிசு வழங்கப்பட்டது. போதைக்கு அடிமையான ஆயுதம் ஏந்திய சிறுவர்கள் சிலர் நட்சத்திர பாடகர் பாப் மார்லியை கொலை செய்ய முயன்று தோல்வி அடைவதை பற்றி ஜமைக்கா நாட்டு பேச்சு வழக்கில் மார்லன் இந்த புதினத்தை எழுதியிருந்தார். ஜமைக்காவைச் சேர்ந்த எழுத்தாளர் ஒருவர் மேன் புக்கர் பரிசை பெறுவது இதுவே முதல் முறை.
வெற்றி பெற்ற மார்லன் 49 லட்சம் ரூபாயும், புக்கர் பரிசு பட்டியலுக்கு தேர்வான 6 எழுத்தாளர்கள் தலா 2 லட்சம் ரூபாயும் பரிசு தொகையாக பெற்றனர். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான தனது முதல் வெற்றியை பெறும் முனைப்பில் இந்திய அணி இன்று 2வது ஒருநாள் போட்டியில் களமிறங்குகிறது. இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் அணி 3 போட்டி கொண்ட 20 ஓவர் தொடரை 2-0 என்ற கணக்கில் கைப்பற்றியது. 5 ஒருநாள் போட்டி கொண்ட தொடரில் கான்பூரில் நடந்த முதல் ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்கா 5 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்த நிலையில் இரு அணிகள் மோதும் 2வது ஒருநாள் போட்டி மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் இன்று பிற்பகல் 1:30 மணிக்கு தொடங்குகிறது. இதில் பேட்டிங் மற்றும் பந்து வீச்சில் கூடுதல் கவனம் செலுத்தி வீரர்களை ஒருங்கிணைத்து போட்டியை வெல்ல வேண்டிய அழுத்தத்தில் இந்திய அணியின் கேப்டன் தோனி உள்ளார். முதல் போட்டியில் ஏற்பட்ட தோல்விக்கு இந்திய அணி பதிலடி கொடுக்குமா என்று கிரிக்கெட் ரசிகர்கள் ஆவலுடன் உள்ளனர். ISL கால்பந்து தொடரில் கொல்கத்தாவில் நடைபெற்ற லீக் ஆட்டத்தில் கேரள அணியை 2-1 என்ற கோல் கணக்கில் கொல்கத்தா அணி வீழ்த்தியது. கொல்கத்தாவின் சால்ட் லேக் திடலில் நடைபெற்ற லீக் போட்டியில் நடப்பு சாம்பியன் கொல்கத்தா கேரள அணியுடன் மோதியது. ஆட்டத்தின் பெரும்பாலான நேரம் கொல்கத்தா வீரர்களின் கட்டுப்பாட்டிலேயே இருந்தது. இந்த அணியின் தரப்பில் 6வது நிமிடத்தில் இசுமியும் 53வது நிமிடத்தில் லாராவும் கோல் அடித்தனர். ஆட்டத்தின் 80வது நிமிடத்தில் கேரள அணி தரப்பில் டாக்னல் கோல் அடித்தார். எனினும் 2-1 என்ற கோல் கணக்கில் கொல்கத்தா அணி வெற்றி பெற்றது. இதன் மூலம் கொல்கத்தா அணி 7 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளது. கேரளா அணி 4 புள்ளிகளுடன் 3வது இடத்தில் உள்ளது. ISL கால்பந்து தொடரில் இன்று புனேயில் நடைபெறும் லீக் ஆட்டத்தில் FC புனே சிட்டி அணியும் தில்லி டைனமோஸ் FC அணியும் மோதுகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய கிழக்கு நாடுகளில் அமைதி ஏற்பட வேண்டும். குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி பேச்சு. மீனவர்கள் கைது விவகாரத்தில் இனியும் மௌனம் காக்கக்கூடாது. பிரதமருக்கு முதல்வர் ஜெயலலிதா வலியுறுத்தல். இணையதள மருந்து விற்பனைக்கு எதிர்ப்பு. நாடு முழுவதும் மருந்து கடைகள் இன்று அடைப்பு. எல்லையில் காத்திருக்கும் பாகிஸ்தான் தீவிரவாதிகள். ஊடுருவலை முறியடிக்க இந்திய ராணுவம் திட்டம். இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.